அனைவருக்கும் வணக்கம். வானவில் டிவியின் பென்ஸ் 360 வழங்கும் இது பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. பெண்கள் ஒரு வீட்டோட தூண். அப்படிப்பட்ட அந்த பெண்களுக்கு ஒரு உடல் பிரச்சனை இருந்தா அந்த வீடு படுற அவஸ்தை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அந்த முக்கிய பொறுப்புல இருக்க பெண்களை அச்சுறுத்துற ஒரு உடல் பிரச்சனைனா அது புற்றுநோய். அதுவும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அதாவது சர்விக்கல் கேன்சர். இந்தியாவில் பிரெஸ்ட் கேன்சர் அண்ட் சர்விக்கல் கேன்சர்னால தான் அதிகமாக பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அப்படிப்பட்ட இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் எதனால் வருது, அப்படி வந்தால் அப்போ என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கலாம், அப்படி வராமல் தடுக்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பேசலாம். இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு டாக்டர் குரு பிரசாத், புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். நம்ம 2 நாளாக கேன்சர் பற்றி பார்த்துட்ருக்கோம். நீங்கள் நேற்றே சொன்னீங்க விமன் கேன்சரால் பாதிக்கப்படுறது ஒன்று பிரெஸ்ட் கேன்சர், இன்னொன்று சர்விக்கல் கேன்சர். பிரெஸ்ட் கேன்சர் பற்றி நேற்றே நம்ம பார்த்தோம். சர்விக்கல் கேன்சர்னா என்ன டாக்டர்? சர்விக்ஸ்ன்றது நம்ம பெண்களுடைய யுட்ரஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதோட வாய்ப்பகுதியை சர்விக்ஸ்ன்னு சொல்கிறோம். அதில் வரக்கூடிய கேன்சரை கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்னு சொல்கிறோம். அதாவது ஆங்கிலத்தில் சர்வைக்கல் கேன்சர்னு சொல்கிறோம். சர்வைக்கல் கேன்சர் வேர்ல்டு அளவில் குறைஞ்சிட்டே வருது, ஆனால் இந்தியாவில் மட்டும் அதிகரிச்சுட்டே வருது. அதாவது பெண்களில் 4 கேன்சர் கண்டுபிடிச்சா அதில் ஒரு கேன்சர் சர்வைக்கல் கேன்சராக இருக்குது இந்தியாவில். அது ஒரு அபாயமான நிகழ்வாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு சைலண்ட் கில்லர். அதாவது 8 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பெண் இறந்துக்கிட்டே இருக்காங்க இந்தியாவில். அதனால இதை பற்றின விழிப்புணர்வு கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு தேவை. இப்போ இந்த சர்வைக்கல் கேன்சர் எதனால் டாக்டர் வருது? நம்ம உடம்புல வர கேன்சர்ல பாக்டீரியா இல்லை வைரஸ்னால வரக்கூடிய கேன்சர் 1-2 தான் இருக்கு. அதில் இது ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். அதாவது ஹெச்பிவின்ற ஒரு வைரஸ்னால தான் இந்த கேன்சர் 99% வருது. அதுவும் HPV-16, HPV-18 சொல்லக்கூடிய 2 முக்கியமான டைப்ல தான் இந்த மாதிரி கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உடலுறவு இளம் வயதிலே ஆரம்பிக்கிறது, பலரோட உடல் உறவு வச்சுக்கிறது, அதே மாதிரி ஸ்மோக்கிங் பண்ணுறது, எதிர்ப்பு சக்தி இல்லைனா கூட இந்த கேன்சர் வரும்ன்றது ஒரு ஆச்சரியமான ஒன்று. ஓகே, இந்த சர்விக்கல் கேன்சர் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம வந்துச்சுன்னா அது சிம்டம்ஸ் என்ன மாதிரி இருக்கும்? அறிகுறிகளில் நம்ம கவனமாக இருக்கணும். அதாவது பீரியட்ஸ்க்கு நடுவில் ப்ளீடிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சாதாரண ப்ளீடிங் நினச்சி நம்ம விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1-2 வாட்டி வந்தால் நம்ம உஷாராக இருக்கணும். இது சர்வைக்கல் கேன்சரோட அறிகுறியாக கூட இருக்கலாம்ட்டு டாக்டர் அணுகணும். அதாவது சர்வைக்கல் கேன்சருடைய ஆரம்ப அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ்க்கு நடுவில் ப்ளீடிங் வர்றது. அதாவது அதை அலட்சியப்படுத்தாமல் 1-2 வாட்டி இந்த மாதிரி வந்தாலே உடனே மருத்துவரை அணுகணும். அதே மாதிரி மெனோபாஸ்ன்னு சொல்கிறோம்ல, ப்ளீடிங் முடிஞ்ச பிறகு, அதை பெண்களுக்கு ஒரு 50 வயசு கழிச்சு ப்ளீடிங் எல்லாம் நின்றுது. அதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய ப்ளீடிங் பார்த்தீங்கன்னா அதை போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங்னு சொல்லுவோம். அதுவும் ஒரு அலார்மிங் சிம்டம். அதுக்கப்புறமா சில சமயம் உடலுறவுக்கு பின்னாடி ப்ளீடிங் வர்றது, அதையும் நம்ம சாதாரணமாக அலட்சியமாக விட்டுறக்கூடாது. அதே மாதிரி தொடர்ந்து அடிவயிறு வலி இருந்தால் கூட அது சர்வைக்கல் கேன்சரோட ஒரு அறிகுறியாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம கண்டுபிடிக்கலாம். டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, அவங்க டாக்டர் கிட்ட போகிறாங்க, அவங்க என்ன மாதிரி டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கணும் டாக்டர்? இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்த உடனே நீங்கள் ஒரு டாக்டரை பார்க்கணும். ஸ்பெஷலாக ஒரு கைனகாலஜிஸ்டையோ ஒரு ஜென்ரல் சர்ஜனையோ இல்லை அல்லது ஒரு கேன்சர் நிபுணரையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க துல்லியமாக கணிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபுல் செக்அப் பண்ணுவாங்க. பாடியை செக்அப் பண்ணிவிட்டு உங்களுடைய கர்ப்பப்பையை ஒரு ஸ்பெஷல் ஸ்பெக்குலம் சொல்லுவோம், அதை வச்சு பார்ப்பாங்க. உங்களுடைய சர்விக்ஸ், அதாவது கர்ப்பப்பை வாய் நல்லா இருக்கா, ஏதாவது கட்டி இருக்கா, ஏதாவது சிவப்பாக இருக்கா அப்படின்றத பார்த்து கண்டறிவாங்க. அதுலேயே கூட இது எந்த ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய திறமை இருக்குது. சப்போஸ் ஏதாவது கட்டி இருந்தால் அதை பரிசோதிக்கிறதுக்கு ஒரு பயாப்சி எடுப்பாங்க. இந்த பயாப்சியும் ஆஃபீஸ் ப்ரொசீஜர் தான். ஆஃபீஸ் ப்ரொசீஜர்னா உங்களுக்கு ஓபியாவே நீங்கள் பேஷண்ட்டை போறீங்கன்னா செக் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டெஸ்ட் எடுத்து மைக்ரோஸ்கோப்பியில் பார்ப்பாங்க. மைக்ரோஸ்கோப்பியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இது சாதா கட்டி தானா இல்லை கேன்சர் கட்டியான்றதை ஊர்ஜிதப்படுத்தலாம். சர்வைக்கல் கேன்சர் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா சிஐஎன்னா கேன்சருக்கு முந்தைய ஸ்டேஜ், சர்வைக்கல் இன்ட்ராஎபித்திலியல் நியோப்ளாசியா. கேன்சருடைய முந்தைய ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி கண்டுபிடிச்சா, சிஏஎன் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சா நம்ம ட்ரீட்மெண்ட் முழு யூட்ரஸ் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
லீப்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதாவது ஒரு காட்ரின்னு ஒரு ஹீட்டிங் கருவியை வச்சு அதை இந்த கேன்சர் உள்ள பகுதியை மட்டும் எடுத்துருவாங்க. இல்லைன்னா கோனைசேஷன் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதை வச்சு மட்டும் அந்த கேன்சர் உள்ள பகுதியை எடுப்பாங்க. இந்த மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இப்போ வந்துருச்சு. ஸோ சர்வைக்கல் கேன்சர்னாலே கர்ப்பப்பையை எடுத்து தான் ஆகணுன்றது அவசியம் இல்லை. சப்போஸ் கட்டி இருக்கு, கட்டி பெருசா இருக்கு, அது எவ்வளவு பரவி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட எடுக்கலாம். ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேன் ஏன் எடுக்கிறோம்னா, அது இந்த கட்டி வந்து வெறும் கர்ப்பப்பை உள்ள மட்டும்தான் இருக்கா, அதை தாண்டி இருக்கா, அதில் வேற எங்கன்னா பரவி இருக்கா என்றதை வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி பரிசோதனை ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு கைனகாலஜிஸ்டோ ஒரு சர்ஜனோ. செகண்ட் வந்து ஒரு பயாப்சி திசு டெஸ்ட் எடுக்கிறது. மூன்றாவது வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன். இது மூணுத்தை வச்சு நம்ம சர்வைக்கல் கேன்சர் எந்த ஸ்டேஜில் இருக்கும்னு சொல்லிடலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கேன்சர்ஸ் எல்லாம் வந்து 4 ஸ்டேஜாக இருக்கும். ஸ்டேஜ் 1, 2, 3, 4. 4th ஸ்டேஜில் வந்து உடம்புல பரவன நிலை. ஸோ அந்த பரவன நிலைக்கு வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் கீமோதெரப்பி அந்த மாதிரி தான், கீமோன்ற ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸ்டேஜ் 1ல பார்த்தீங்கன்னா சர்ஜரி, அதாவது ரேடிக்கல் ஹிஸ்டெக்டமின்னு சொல்லுவோம். முழு யூட்ரஸை எடுத்து அதோட லிம்ஃப் நோட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நெறிகளையும் எடுத்துட்டோம்னா கம்ப்ளீட்டாக வந்து கேன்சர் எடுத்துடலாம். அது நம்பர் 1 ஸ்டேஜுக்கு. இப்போ நம்பர் 1, 2, நம்பர் 3 ஸ்டேஜ் என்ன பண்ணுறது சார், நம்ம ஏதாவது காப்பாற்ற முடியுமா அவங்கள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வைக்கல் கேன்சர் இஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் ஃபார் ரேடியோ தெரப்பி. கதிர்வீச்சு வச்சு ஃபுல்லாக அதை வந்து சுருக்கி அதை அழிக்கக்கூட முடியும் நம்மளால். ஸோ ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ன்னா கூட நீங்கள் பயப்பட தேவையில்லை. கதிர்வீச்சு மூலமாக அது முற்றிலும் அழிக்க வாய்ப்பு இருக்கு நமக்கு. ஸோ அதனால ஆரம்ப கட்டத்திலே வந்தீங்கன்னா நம்ம வந்து உங்கள் உயிரை வந்து நல்லா காப்பாற்றலாம். ஓகே டாக்டர், இப்போ இந்த மாதிரி கேன்சர் இப்போ ஸ்டேஜ் கண்டுபிடிச்சிடும், டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கணும் டாக்டர் அவங்க? ட்ரீட்மெண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த கேன்சர் ஸ்டேஜ் 1 to 4 இருக்கு. ஸோ 1க்கு வந்து நம்ம வந்து கேன்சர் அறுவை சிகிச்சை மூலமாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்யூர் கொடுத்துடலாம். 4 வந்து கீமோதெரப்பி அது மூலமாக கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் முக்கியமாக க்யூர் கொடுக்க முடியாது. ஆனால் ஸ்டேஜ் 2 and 3ல கூட நம்மளால க்யூர் கொடுக்க முடியும். அந்த மாதிரி கேன்சர் இது. எல்லா கேன்சருக்கும் ரேடியேஷன், அதாவது கதிர்வீச்சு செயல்படாது. ஒரு சில கேன்சருக்கு தான் செயல்படும். இது வந்து சர்வைக்கல் வர கேன்சர் பேர் வந்து ஸ்குவேமஸ் செல் கார்சினோமான்னு சொல்லுவோம். அது வந்து கேன்சர் வந்து கதிர்வீச்சுக்கு முற்றிலும் ரெஸ்பான்ஸ் ஆகக்கூடிய ஒரு கேன்சர். டாக்டர், இந்த கேன்சர் வந்து திருமணம் ஆனவங்களுக்கு வர சான்ஸ் அதிகமாக இருக்கா, இல்லை எந்த வயசுல இது அதிகமாக வர சான்ஸ் இருக்கு? இந்த கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 40லேருந்து 50 வயசு உள்ளவங்களுக்கு தான் அதிகமாக காணப்படுது. அதே மாதிரி வயசு அதிகமாக உள்ளவங்களுக்கு, அதாவது மெனபாஸ்க்கு அப்புறமேட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் யங் ஏஜ் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்னு சொல்கிறோம்ல நம்ம, அந்த 20லேருந்து 50க்குள்ள, அதே மாதிரி 30 வயசு 40 வயசுக்குள்ளேயும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் இந்த கேன்சரை பற்றி நமக்கு விழிப்புணர்வு அதிகமாக இருக்கணும். யங் ஏஜில் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது தான் இந்த வந்து பாட்டம் லைன். டாக்டர், இப்போ இது வந்து குழந்தை பெற்றிருப்பாங்கல்ல, குழந்தை பிறந்திருக்கும்ல, அவங்களுக்கும் வர சான்ஸ் இருக்கா? ஆக்சுவலாக இந்த கேன்சர் வந்து குழந்தை பெறதுக்கும் பெறாமல் இருக்கிறதுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா இந்த ஹெச்பிவி வைரஸோட ஆக்ஷன் எப்போ வருதோ அதுலேருந்து அந்த கேன்சர் ஆரம்பிக்குது. ஸோ உடலுறவு வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாலே அது வந்து சான்சஸ் அதிகமாகுது. ஒரே கணவரோட இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பலரோட உடலுறவு வச்சுருந்தா இந்த கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். இப்போ இந்த ஹெச்பிவி வைரஸ் சொன்னீங்கல்ல, அதுலேருந்து நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது? வெரி குட் கொஸ்டின். இந்த வைரஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. அருமையான கேள்வி. இது வந்து ஒரு 20 years பேக் வந்து இந்த ரிசர்ச் வந்து ஒரு பூர்ணம் அடைஞ்சது. 2006ல் தான் வந்து யூஎஸ்ல வந்து ஒரு வைரஸ் ஆன்டிவைரஸ் வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்க. அது பேர் ஹெச்பிவி வேக்சின் சொல்லிட்டு 2006ல். முதல்ல நான் சொன்னல ஹெச்பிவி 16, ஹெச்பிவி 18 சொல்லக்கூடிய அந்த 2 வைரஸ் தான் மெயினாக கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணுது. நிறைய டைப்ஸ் இருக்குது இந்த ஹெச்பிவியில். ஆனால் இந்த ஹெச்பிவி 16, 18 தான் வந்து கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்டிஸ்ட்டு. ஸோ 2006லேருந்து நம்மக்கிட்ட அந்த வேக்சின் இருக்குது. வேக்சின் வந்து யார் யாருக்கு போடணுன்றது முக்கியம். ஸோ கல்யாணம் ஆகாத பெண்களுக்கும் கொடுக்கலாமா, இல்லை கல்யாணம் ஆன பெண்களுக்கு கொடுக்கணுமா என்று நிறைய சந்தேகங்கள் இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக
9 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் கொடுக்கலான்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 டோஸ் கொடுக்கணும். 2 டோஸ் இடைவெளியை வந்து கொடுத்தா லைஃப் லாங் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி எந்த வயசு வரைக்கும் கொடுக்கலாம் சார்? நீங்கள் கேட்கலாம், கல்யாணம் ஆனவங்களுக்கு கொடுக்கலாமான்ட்டு. கல்யாணம் ஆனவங்களுக்கும் கொடுக்கலாம், ப்ரொவைடட் அவங்க வந்து ஹெச்பிவி டெஸ்ட் வந்து நெகட்டிவாக இருந்தால் நீங்கள் வந்து ஹெச்பிவி வேக்சினை கொடுக்கலாம். 14 நான் சொன்னேன்ல, 9லேருந்து 14 வயசு வரைக்கும் 2 டோஸில், அப்புறம் 15 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் 3 டோஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். 0, 1, 6 மந்த்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இடைவெளியில் இந்த வேக்சினை கொடுக்கலாம். ஆல்மோஸ்ட் சர்வைக்கல் கேன்சரை வந்து இது நெகேட் பண்ணிடும். சர்வைக்கல் கேன்சரை இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்ச கண்ட்ரீஸ் லைக் இந்த இங்கிலாந்து, யூஎஸ், அந்த மேற்கத்திய நாடுகள் எல்லாம் வந்து ஸ்கூல் லெவல்லே இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஹெச்பிவி வேக்சினை கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியா, ஸ்வீடன் ஆல்மோஸ்ட் எராடிகேட் பண்ணுறாங்க. இவங்க அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அந்த விதை வந்து இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு மரமாக நிற்குது, ஸ்ட்ராங்காக நிற்குது. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸில் வந்து எப்படி போலியோவை எராடிகேட் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஹெச்பிவி வேக்சினால சர்வைக்கல் கேன்சரே இந்த கண்ட்ரியில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆஸ்திரேலியா, ஸ்வீடன் வளர்ந்து நிற்கிறாங்க. நம்ம கண்ட்ரியும் அது மாதிரி வரணும்னு எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. நம்மளுடைய கவர்மெண்ட், அதாவது இந்தியன் கவர்மெண்ட், லாஸ்ட் பட்ஜெட் செஷனில் வந்து இந்த ஹெச்பிவி வேக்சினை வந்து நார்மல் வேக்சின் ரொட்டீன் நம்ம இருக்கிற ஹெல்த் ஷெட்யூலில் அதை இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த நடைமுறைப்படுத்திக்கிட்டே வரோம். ஃபுல்லாக அது 1-2 மாநிலங்களில் இல்லை 1-2 சிட்டிஸில் மட்டும் இல்லாமல் ஃபுல் கண்ட்ரிக்கும் பரவணுன்றது என்னுடைய பெரிய ஆசை. நம்ம சர்வைக்கல் கேன்சர் 2வது இடத்துல இருக்குது. அது ஒரு நாள் கண்டிப்பாக இல்லாமல் இருக்கணும் இந்த இந்திய மண்ணில்ன்றது தான் வந்து நம்ம அனைவரோட அவாவாக இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ இந்த வேக்சின் போட்டால் அதை ஃபுல்லாகவே க்யூர் பண்ணிட முடியுமா வேக்சின் போட்டதால? அதுதான் நான் சொன்னேன், ஹெச்பிவி வேக்சின் ஹெச்பிவி டெஸ்ட் நெகட்டிவாக இருக்கணும். ஹெச்பிவி வைரஸ் வரத்துக்கு முன்னாடியே அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் வேலை செய்யுமே தவிர, வந்த பிறகு போட்டால் வந்து பெரிய அளவில் வேலை செய்யாது. பட் ஆனால் வேலை செய்யும், பட் ஆனால் பெரிய அளவில் வேலை செய்யாது. டாக்டர், இப்போ இந்த கேன்சர் வந்து நம்ம ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் அது திரும்பி வர சான்ஸ் ஏதாவது இருக்கா? எந்த கேன்சர் எடுத்துட்டாலும் ஒரு வாட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா திரும்பி வரக்கூடிய சான்ஸு இருக்குது. பல வருஷங்கள் கழிச்சு கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேன்சர், சர்வைக்கல் கேன்சரும் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. ஸோ அதனால் ஒரு வாட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா டாக்டர் மறந்துடக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு 3 months ஒன்ஸ் கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். அடுத்த 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு 6 மாதம் ஒரு வாட்டி பார்க்கணும். ஸோ 5 வருஷத்துக்கு மேலே வருஷத்துக்கு ஒரு வாட்டின்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்பொழுது அது திரும்பி வந்ததுன்னா அதை வந்து ஏர்லியான ஸ்டேட்லேயே கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி நீங்கள் பண்ணலைன்னா லேட் ஸ்டேஜில் நீங்கள் வந்தீங்கன்னா டாக்டரால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் ரெகுலர் ஃபாலோஅப், ரெகுலர் செக்அப் வந்து ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி நீங்கள் ஒன்று சொன்னீங்க, எதிர்ப்பு சக்தி இல்லைனா கூட இந்த கேன்சர் வர சான்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி டாக்டர்? பொதுவாக எல்லா கேன்சருக்குமே ஆன்டி ஆக்சிடென்ட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது இந்த ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, நல்ல ஒரு பச்சை காய்கறிகள், எல்லா விதமான பழங்கள், கீரைகள், இதுலலாம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டின்னு இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி வந்து கேன்சரை வந்து வராமல் பார்த்துக்கிறதுக்கான வழிகள் இருக்குது. ஸோ இந்த பச்சை காய்கறிகளோ இல்லை ஃப்ரூட்ஸோ கீரைகளோ எடுக்கும்பொழுது அந்த கேன்சரோட ரிஸ்க்கும் கம்மியாகுது. ஸோ சர்வைக்கல் கேன்சரும் இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் டைப்பு. இந்த ஹைஜீன் இல்லைனா கூட, இல்லைன்னா இந்த மாதிரி இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருந்தால் கூட வரக்கூடிய ஒரு கேன்சர். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பிவி வைரஸோட ஒரு தாக்கத்தினால தான் இந்த கேன்சர் வருது. ஸோ ஹெச்பிவி வைரஸ் தாக்கத்தை கம்மி பண்ணணும்னா நீங்கள் உங்களோட எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக கேன்சர் குறையும். இது இப்போ ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னு அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி டாக்டர் தெரிஞ்சுக்கிறது? நல்ல கேள்வி. கண்டிப்பாக அதுக்கு ஒரு வழி இருக்குது. அது பேர் பாப்ஸ்மியர். அடுத்த எபிசோடில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே டாக்டர். புற்றுநோயை பற்றி இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் வருமுன் காப்போம்ன்ற அடிப்படையில் புற்றுநோய் வராமல் காக்கிறதுக்கு நம்ம உடலை பரிசோதனை பண்ணோம். ஆனால் எங்கே பண்ணுறது, எப்படி பண்ணுறது, என்ன பரிசோதனை பண்ணுறது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ நாளைக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.